வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த சக்தி பள்ளி வளாகம் இருக்குல்லங்க, அதுக்குள்ள செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஹாஸ்டல் லைசன்ஸே இல்லாமல் செயல்பட்டு இருக்கான். இப்பேற்பட்ட ஒரு தகவலை அஃபிஷியல்ஸ் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இதை பற்றியும் பார்க்க போகிறோம். இது கூடவே ஸ்ரீமதி நடந்து போகிற மாதிரி, ரொம்ப சோர்வாக நடந்து போகிற மாதிரி புதிய சிசிடிவி காட்சி ஒன்று இப்போ வெளியாகி இருக்கு. அதை பற்றி பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளியோட மாணவி ஸ்ரீமதி எப்படி உயிரிழந்தாங்க? இந்த கேள்விக்கான பதில் 100% கிளாரிட்டியோடு இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. பெரும்பாலான தரப்பினர், குறிப்பாக அரசு தரப்பில் இருக்கிறவங்க இதை தற்கொலை அப்படின்னு சொன்னாலும், பொதுமக்களில் பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னா தற்கொலை மாதிரி தெரிலங்க, ஏதோ நடந்திருக்குங்க அப்படின்ற மாதிரி சந்தேகத்தை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த குறிப்பிட்ட வழக்கு சார்ந்த வீரியம் இன்னும் குறையாமல் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வீரியத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி நேத்தைக்கு ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்க்கு முக்கியமான சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் கிடைச்சிது. 2 ஃபுட்டேஜஸ் தொடர்ந்து கிடைச்சிது. அதில் மொதல் ஃபுட்டேஜை பற்றி ஆல்ரெடி நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ 2வது ஃபுட்டேஜும் கிடச்சிருக்கு. இந்த 2வது ஃபுட்டேஜை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மொதல் ஃபுட்டேஜை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். அப்போ தான் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஓகே, ஆக்சுவலாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை யார் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் அந்த குறிப்பிட்ட டிவி சேனல்ஸ்க்கே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸார் ஏற்கனவே என்ன பண்ணாங்க, இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே இருந்த எஞ்சி இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் அவங்க ரெக்கவர் பண்ணி அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விசாரணை நடந்து முடிகிற வரைக்கும் அந்த ஃபுட்டேஜ் எதுவுமே லீக் ஆகவே கூடாது. ஓகேவா? அப்படி இருந்தும் எப்படி இந்த குறிப்பிட்ட ஃபுட்டேஜ் லீக் ஆகிருக்கு? இது முதல் கேள்வி. இல்லை, 2வது இருக்க ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டியை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீடுகள்லையோ இல்லைனா நாம் படிக்கிற பள்ளியிலையோ அமைக்கணும் அப்படின்னா வெளியில தான் யாராவது ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. இது போல வாங்க உங்க கம்பெனிலேருந்து சிசிடிவி கேமராஸை கொண்டு வாங்க, இந்த குறிப்பிட்ட இடத்துல பொறுத்துங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பொறுத்துற தனியார் நிறுவனங்கள் இருக்குல்லங்க, அவங்க கிட்ட கூட மேபி இதோட கண்ட்ரோல் இருக்கலாம். இதுல இருக்கிற ஃபைல்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த 3ஆம் தரப்பினர்கிட்ட இருந்து இந்த ஃபுட்டேஜ் ஒருவேளை ரிலீஸ் ஆகிருக்குமா? இது 2வது சந்தேகம். 3வது சந்தேகம் அல்டிமேட்டு, எங்க மேல தப்பே இல்லைங்க, தேவையில்லாம இங்க எல்லாரும் களங்கம் சுமத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை மேற்கோளிட்டு இந்த பள்ளியோட நிர்வாகத்தை சேர்ந்த ஒரு சிலர் இந்த வேலையை பார்த்துருக்கலாம், இந்த ஃபுட்டேஜை வெளியிட்டிருக்கலாம். ஏன்னா அந்த ஃபுட்டேஜில் டைமும் டேட்டும் தெளிவாக மென்ஷன் ஆகியிருக்கு. கடந்த 12ஆம் தேதி நைட்டு 9:30 மணி வரைக்கும் ஸ்ரீமதி உயிரோடு தான் இருந்திருந்தாங்க அப்படின்ற விஷயம். ஸோ இதனால தான் அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்களே மேபி வெளியிட்டிருக்கலாமா அப்படின்ற இன்னொரு சந்தேகம். இப்படி 3 பக்கமும் 3 பெரிய சந்தேகங்கள் நம்மளை போட்டு ஆட்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மொதல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியானதுமே நாம எல்லாரும் இந்த 3 சந்தேகத்தில் மட்டும்தான் உடன்பட்டோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, இந்த மொதல் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி ரூம்னு சொல்லுவாங்க. ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்குன்னு ஒரு சில மணி நேரங்களை ஒதுக்குவாங்களே மாணவ மாணவிகளுக்காக, அது மாதிரி ஸ்டடி ஹார்ஸாக இருந்து அந்த ஸ்டடி ரூமுக்குள்ளே படிச்சுட்டு ஸ்ரீமதி வெளியே நடந்து வராங்க. அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கு. நடந்து வர்றவங்க பேக்கில் ஏதோ ஒன்றத்தை வைக்கிறாங்க. அது ஒன்று அவங்களே எழுதுனதா சொல்லப்படுற அந்த கடிதம் இருக்குல்ல, அதுவாக இருக்கணும். இல்லைனா உள்ளே படிச்சுட்டு வெளியே வந்து அந்த நோட்டு புத்தகத்தை உள்ளே வச்சுட்டு போயிருக்கலாம். ஓகேவா? அந்த பையை திறந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் 3வது மாடியை நோக்கி அவங்க நகர்ற மாதிரி, இட் மீன்ஸ் மாடி படிக்கட்டு ஏறுற மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அமைஞ்சிருக்கு. இதுலேயே அந்த குறிப்பிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லோ நிறம் சார்ந்த உடை அணிஞ்சவங்களை பற்றி ஒரு சில கேள்விகளை பல பேர் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ரைட்டு விடுங்க. ஸோ மொதல் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்தது பார்த்தீங்கன்னா இதுதான். இது எதை உணர்த்தது நம்மளுக்குன்னா, 12ஆம் தேதி நைட்டு 9:30 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில், இட் மீன்ஸ் 13ஆம் தேதி விடியற் காத்தால 5:15 மணி வரைக்கும் இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. அந்த குழப்பத்துக்கான முடிவு தான் கிடைக்க மாட்டேதுன்றது நம்மளோட புலம்பெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் இப்போ வெளியாகி இருக்க 2வது சிசிடிவி ஃபுட்டேஜ். இதையும் தமிழக போலீஸார் வெளியிடலை. அவங்க வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாங்கள் தான் வெளியிட்டிருக்கோம். ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் அது போல ஸ்டேட்மெண்ட்டை விடவே இல்லை. ஸோ தமிழக போலீஸார் இந்த ஃபுட்டேஜை வெளியிடல. அப்போ யார் வெளியிட்டா? இந்த 2வது ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி இந்த கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே வராங்க. வர்றவங்க நடையை பார்க்கணுமே, அந்த அளவுக்கு சோர்வு, உச்சகட்ட சோர்வில் இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது நடையில். அப்படியே தளர்ந்து உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களும் அந்த ஃபுட்டேஜில் தெளிவாக பதிவாகி இருக்கு. அதுவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சோர்வு அவங்களால தாங்க முடியாமல் அந்த பெஞ்சில் வந்து அமர்றாங்க. அமர்ந்து அப்படியே அங்கேயே படுத்துடுறாங்க. நம்மளாம் ஸ்கூலில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, தலைவலியாக இருந்தால் அப்படியே கையை முன்னாடிச்சு படுத்துருவோம்ல, லிட்டராக அதே மாதிரி தான் இவங்களும் பெஞ்சில் படுத்துடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவிகள் அங்கே இருக்காங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் அந்த கும்பலாக கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, டேபிள் மேலே அமர்ந்தபடியே, அதே போல தான் அங்கேருந்த மாணவிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி அந்த பெஞ்சிலேயே தனியாக அப்படியே அமர்ந்து ஒரு இடத்துல படுத்துட்டாங்க. இதில் நாமெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம கவனிக்கிறதுக்காக கொடுத்திருக்க விஷயமா தெரியல. இது அதே தேதியான 12ஆம் தேதி இந்த 2 சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்த வரைக்கும் நம்ம மனசுல எடுக்கிற பெரிய கேள்வியை பார்த்தீங்கன்னா,
எதுக்காக இவ்வளோ நாட்கள் கடந்த பிற்பாடு இந்த 2 சிசிடிவி ஃபுட்டேஜும் அடுத்தடுத்து வெளியாகணும்? இது வெளியிடுறவங்களோட உள்நோக்கம் அப்படி என்னதான் இருக்கும்? இப்போ ஏற்பட்ட சந்தேகங்கள் நம்ம மனசு ஆட்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் எனக்கு தெரிஞ்சு கிளாரிட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் கடுமையான கோபத்துக்கு உட்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த விசாரணை இன்னும் சில நாட்கள் கழித்து ஆரம்பிக்க போகிறாங்களே சென்னை ஹைகோர்ட்டில், அதில் தெரிஞ்சிருங்க நீதிபதிகள் எந்த அளவு தங்களோட அதிருப்தியை பதிவு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்ப இது போல் எவிடன்ஸ்லாம் வெளியே வர்றது பெரிய அதிருப்தியை நீதிபதிகளுக்கு கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த யாராவது மட்டும் இந்த ஃபுட்டேஜை லீக் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா நீதிமன்றத்தோட ஒட்டுமொத்த கவனமும் அந்த பள்ளி நிர்வாகம் சார்ந்த அப்படியே திரும்பிடும். எதுக்கு இந்த வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போகும் அந்த வழக்கு விசாரணை. அது பள்ளி நிர்வாகத்துக்கு பெரிய தலைவலி கொடுத்தாலும் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல இது யார் லீக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. கடந்த 17ஆம் தேதி கலவரத்துக்கு முன்னாடி, ஏன்னா தமிழக மக்கள் அந்த டேட்டை மறந்துட மாட்டோம், உச்சக்கட்ட கலவரத்தை சமீபத்தில் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிவாகி இருக்கிற கலவரம் அதுதான் இந்த கள்ளக்குறிச்சி கலவரம். அப்பேற்பட்ட கலவரம் நடந்தது பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி. ஆனால் இந்த 17ஆம் தேதிக்கு முன்னாடியே இது போல் கள்ளக்குறிச்சி பகுதியில் கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்குது, அலர்ட்டாக இருங்க அப்படின்ட்டு உளவுத்துறையிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுட்டே இருந்திருக்கான் போலீஸாருக்கு. இது இன்னும் தேதியோடு குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 15ஆம் தேதி என்ன ஆயிருக்கு, உளவுத்துறையிலிருந்து தகவல் மாவட்ட காவல்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இது போல மாணவ அமைப்புகளும் இன்னும் ஒரு சில அமைப்புகளும் சேர்ந்து இந்த சக்தி பள்ளியை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கள கொஞ்சம் ஆக்ரோஷமா மாறி இருக்காங்க. ஸோ இப்பவே நீங்க பண்றதை பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி போலீஸாருக்கு உளவுத்துறை தகவல் தெரிவிச்சிருக்கான். எப்போ 17ஆம் தேதி கலவரம், ஆனா 15ஆம் தேதியே தகவல் போயிருக்கு. கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேல மாநில உளவுத்துறை எச்சரிக்கை தொடர்ந்து விடுத்துட்டே இருந்திருக்காங்களாம். ஒரு முறை 2 முறை அலட்சியப்படுத்துறது வேற, இத்தனை முறை எச்சரிக்கை விடுத்தோ அலட்சியப்படுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு. இதை சார்ந்த ஒரு விசாரணை இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது அல்டிமேட் விசாரணை, அதாவது போலீஸ் அபிஷியல் சார்ந்து போலீஸே மேற்கொள்ற விசாரணையா இதை பார்க்கலாம். என்ன விஷயம்னா, இத்தனை முறை உளவுத்துறை எச்சரிச்சிருக்குன்னா கிடைச்சிருக்க தகவல் சார்ந்து முடிவெடுக்க முடியல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அபிஷியல் என்ன பண்ணணும், தனக்கு மேல இருக்க அதிகாரிக்கு அந்த தகவலை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஆனா அவங்க பண்ணாங்களா இல்லையா, இந்த கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு. ஸோ இந்த சிறப்பு காவல் ஆய்வாளர் எஸ்பி கிட்ட உளவுத்துறை சொன்ன எச்சரிக்கை தகவல்களை சொன்னாரா இல்லையா? எஸ்பி வரைக்கும் போயிருந்துச்சுன்னா அவர் தான் ஆக்ஷன் எடுத்திருக்கலாமே. அப்படி ஒரு போயும் கூட எஸ்பி ஆக்ஷன் எடுக்காததுனால தான் இந்த கள்ளக்குறிச்சியிலிருந்து எஸ்பி மாற்றப்பட்டாரா? அது இதுன்னு பலதரப்பட்ட கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு. இதை சார்ந்த விசாரணையும் இப்போ துரிதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸாரோட கண்காணிப்பு பணி, இன்னொரு பக்கம் சிபிசிஐடி விசாரணை. இது எல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் இருக்குல்லங்க, அவங்களோட விசாரணை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. சுட சுட இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆணையத்தோட தலைவர் இருக்காங்களா சரஸ்வதி அவர்கள், இவங்க அண்ட் அவங்களோட டீம் எல்லாரும் தான் ஒன்னா கிளம்பி நேர்லயே போயிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட களத்துக்கு நேர்லயே போயிருக்காங்க. போனவங்க பள்ளி நிர்வாகம் சார்ந்து பல பேர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்க ஒத்துழைச்சதா கூட இந்த ஆணையத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க. ஸோ கள்ளக்குறிச்சியில இவங்களோட விசாரணை இவ்வளோ வீரியமா போய்கிட்டு இருக்கா. இந்த விசாரணைக்கு இடையில செய்தியாளர்களை இந்த ஆணையத்தை சேர்ந்தவங்க பார்த்தாங்க. குறிப்பா ஆணைய தலைவர் சரஸ்வதி அவங்க டீம் இருக்காங்களா, இவங்க எல்லாருமே பார்த்தாங்க. அப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க, உச்சகட்ட ஷாக்கு. அதுவும் இந்த வழக்கு மேல நமக்கு இன்னும் நம்பிக்கையை அதிகப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன நம்ம பதிவு பண்ணாங்க, நாங்க இது போல ஹாஸ்டலை செக் பண்ணி பார்த்தோங்க, அங்க இருக்க நிர்வாகிகள்கிட்ட பேசி பார்த்தோம், அந்த ஹாஸ்டலுக்கு லைசன்ஸ் அவங்க வாங்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு வருஷமா அந்த இடத்துல ஹாஸ்டல் ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த கேம்பஸ்குள்ள இத்தனை நாட்களா லைசன்ஸே வாங்காம அவங்க ஓட்டிட்டு இருந்திருக்காங்கன்னா அப்ப உள்ள என்னென்ன நடந்துச்சு நினைக்கும் போதே தலைதான் சுத்துது. இப்போ இவங்க இந்த விஷயத்தை இப்போ ஓப்பன் அப் பண்ணிருக்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலா இது ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும் இந்த விஷயத்துல. ஏன்னா முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு. அது எப்படிப்பா, ஒரு ஃப்ளோர்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கும், இன்னொரு ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு பள்ளி நிர்வாகம் சம்பந்தமா ஒரு சில அறைகள் இருக்கும், அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா ஹாஸ்டலும் எப்படி இருக்கும், ஃப்ளோருக்கு ஃப்ளோர் மாறுமா என்ன அப்படின்ற சந்தேகம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை எல்லாத்தையும் உடச்சி எறிகிற மாதிரி தான் ஏன்பா அவங்க ஹாஸ்டல் நடத்துறதுக்கு லைசன்ஸே வாங்கலன்ட்டு ஒரு பெரிய போடா போட்டிருக்காங்க. பார்க்கலாம், இவங்களோட முதல் நாள் விசாரணையிலேயே ஒரு பெரிய உண்மை வெளியே வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன உண்மைகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, குழந்தைகளுடைய உரிமைகள் எங்கெங்க மீறப்படுதோ இல்லை தடுக்கப்படுதோ இல்லை பறிக்கப்படுதோ அந்த உரிமைகளை பெற்றுத்தருவது தான் எஸ்சிபிசிஐயோட ஆணையத்தோட வேலை. அது சம்மந்தமாக இப்போ இந்த குழந்தை உயிரிழந்திருக்கு, அதுக்காக விசாரிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நாங்கள் விசாரித்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, ஆர்டிஓ, சிஇஓ, டிஆர்ஓ, டிசிபிஓ, டிஎஸ்டபிள்ஓ இவங்களெல்லாம் நாங்கள் விசாரிச்சுப்போம். அதாவது விசாரணை போய்கிட்டே இருக்கு, இன்னும் முடிவு வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன்.
கிளியர் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். இல்லை, இது வரைக்கும் அப்படியாத வரல. இல்லை, யாரும் இல்லை. விசாரணை முடிஞ்சோன்னா தெரியும். கவர்மெண்ட்டுக்கு, அரசுக்கு சொல்லுங்க. அதுவும் சேர்த்து தான், ரெண்டும் சேர்த்து தான், அதுவும் சேர்த்து தான். இப்போ நாங்கள் விசாரிச்சதும் என்சிபி சாரோட சேர்ந்து வந்து விசாரிக்கிறதையும் சேர்த்து நாங்கள் வந்து அரசுக்கு சமர்ப்போம். இன்னொன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இது பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்லை, நாங்கள் யார் யாரை விசாரிச்சோமோ அவங்க எல்லாருமே முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் இதில் விசாரித்த வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில உண்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த பள்ளியில் வந்து ஹாஸ்டல் நடத்துகிறாங்கன்னா ஹாஸ்டல் நடத்துறதுக்கு உண்டான லைசன்ஸ் வாங்கலை, பர்மிஷன் வாங்காமல் நடத்தியிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. இப்போ 3 மாதம் இல்லை, 3 இதே வாங்கலை, பர்மிஷனே வாங்கல. 3 மாதத்துக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியர் விளம்பரம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி யார் யார் ஹாஸ்டல் நடத்துறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இது வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காரு. அந்த விளம்பரத்தை கூட நாங்கள் இப்போ பார்த்தோம். அப்படி இருந்தோம் இந்த பள்ளி அதற்கு உண்டான நடவடிக்கை எதுவும் எடுக்கல. நாங்களும் கூப்பிட்டு டிஆர்ஓ, டிசிபிஓ, டிஎஸ்டபிள்ஓ கேட்டோம், ஏதாவது அப்ளை பண்ணியிருக்காங்களா, மனு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது வரைக்கும் எங்களை அவங்க வந்து லைசன்ஸுக்காக அப்ளை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு ஹாஸ்டல் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஹாஸ்டல் நடத்துகிறாங்கன்னா அது கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கணும். ஆமாம், இல்லை ஆக்ஷன் என்ன சொன்னீங்கன்னா எஃப்ஐஆர்ல சேர்க்கணும் கூடுதலா. கண்டிப்பா பர்மிஷனே இல்லையே, அப்புறம் விதி இருந்தா தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு அந்த குழந்தைக்கு. இல்ல, அது எப்படி நம்ம பண்ண முடியாது. ஹாஸ்டல் ரெஜிஸ்டர் ஆகலனா இல்ல, பர்மிஷன் இல்ல ஹாஸ்டல் ரெஜிஸ்டர் ஆகலனா அது தண்டனைக்குரிய குற்றம். ஹாஸ்டல்ஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், ஆனா அவங்க செய்யல. இது எங்களோட ஃபைண்டிங்ஸ். ஆணையம் தான் கண்டுபிடிச்சிருக்கு. இதுல எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது எஃப்ஐஆர் ஒரு வாட்டி போட்டுட்டாங்கன்னா விசாரணை போகும்போது அது ஆல்டர் பண்ணப்படும் இல்லையா விசாரணையில. அதுல சில ஃபைண்டிங்ஸ் இருக்கு. அதுல இந்த ஹாஸ்டல் ரெஜிஸ்டர் பண்ணப்படல அப்படிங்கறது ஒரு ஃபைண்டிங். ஆமா, பண்ணல. இட்ஸ் an unregistered hostel. ஆட் கொடுத்திருக்காங்க பேப்பர்ல 3 மாசம் முன்னாடி. மார்ச் மாசம் 19ஆம் தேதி ஆட்சியர் அப்ப ஸ்ரீதர் சார் இருந்திருக்காரு. அவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு எல்லா நியூஸ் பேப்பர்லயும். தனியார் விடுதிகள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். குழந்தைகள் மட்டும் கிடையாது, லேடிஸ் வைத்திருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸும் ஹாஸ்டல்ஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த ஹாஸ்டல் பண்ணல. அது இன்னும் நாங்க ஃபர்தர் என்கொயரியில லிஸ்ட் கேட்டிருக்கிறோம், கொடுப்பாங்க. இப்ப இந்த பிரச்சனை நடந்தனால இந்த ஹாஸ்டல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. சோ அன்ரெஜிஸ்டர்ட் ஹாஸ்டல்ல 24 பெண் குழந்தைகளை தங்க வச்சிருக்காங்க. ஆமா, இல்ல இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அவங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க இல்லையா, பண்ணிருக்காங்க. அதாவது சார், தமிழ்நாட்டுல நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு, நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாம நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு வார்னிங்கா இருக்கணும். ஹாஸ்டல்ஸ் அது சில்ட்ரனையும் பெண்களையும் வச்சு ஹாஸ்டல்ஸ் நடத்துறவங்க, பிரைவேட் ஹாஸ்டல்ஸ், ஸ்கூல்ஸா இருக்கட்டும், காலேஜஸா இருக்கட்டும், பிரைவேட் ஹாஸ்டல்ஸா இருக்கட்டும், ஹாஸ்டல்ஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்லைன்னா 2 முதல் 3 ஆண்டுகள் வரை ஜெயில் தண்டனை கூட அதுக்கு இருக்கு. அதுக்கு ஒரு செக்ஷன் 20 நினைக்கிறேன் ஹாஸ்டல்ஸ் ஆக்ட்ல.
இல்ல அவர் ரிப்போர்ட் எதுவும் கொடுக்கல, இது வரைக்கும் எங்களை கொடுக்கல. இப்படி ஒண்ணும் இல்ல, கொடுப்பாரு, இது வரைக்கும் கொடுக்கல, தருவார். ஆமா, இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு, பட் ஆபீஷியல் இன்டிமேஷன் தான் வரல. அதாவது ஒரு முழு ரிப்போர்ட்டா கொடுக்கணும், அது இந்த என்கொயரில முடிச்சோன்னா தருவார். இந்த தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு இருக்குல்லங்க, இந்த கூட்டமைப்பு சமீபத்தில் ஒரு வேலையை பார்த்திருந்தாங்க. இது போல சக்தி பள்ளியில வன்முறை அப்படின்ற பேர்ல அந்த பள்ளி வளாகத்தையே ஃபுல்லா அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. அங்கிருந்த உட்கட்டுமானங்கள் ஃபுல்லா அடிச்சு சேதப்படுத்தப்பட்டிருக்கு. நாளை பின்ன எங்களோட பள்ளிகளுக்கு அந்த நிலைமை வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற எல்லா தனியார் பள்ளிகளும் வந்து இசைவு தெரிவிக்கல. பெரும்பாலான பள்ளிகள் அந்த ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்துக்கல. ஒரு 978 பள்ளிகள் மட்டும் தாங்க கலந்துக்குச்சு. இட் மீன்ஸ் பள்ளிகள் அன்னைக்கு 3 நாங்க ஒரு நாளைக்கு. ஸோ இந்த 18ஆம் தேதி ஒரு நாள் விடுமுறை, இந்த 978 பள்ளிகள் சார்ந்து ஒரு விஷயம் நடந்திருக்கா? இது தமிழக அரசுக்கு கடுமையான கோபத்தை கொடுத்துச்சு. பசங்கள்லாம் இப்பதான் கொரோனா லாக்டவுன்லாம் முடிஞ்சு திரும்ப ஸ்கூலுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு ஒரு நாள் லீவுன்னு விடுறீங்க, யாரை கேட்டு விடுறீங்க? இது வரைக்கும் நாங்க இந்த கேலண்டர் இயர்ல உங்களுக்கு இந்த நாள் லீவுன்னு பிரிச்சு கொடுத்துருக்கோமே, அதுல எந்த மாற்றமும் பண்ணலையே, அப்புறம் எதுக்காக 18ஆம் தேதி லீவு விட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சு அதுக்கு விளக்கத்தை கேட்டிருந்தாங்க. அதுவும் கேட்டது வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்ல, நம்ம கல்வித்துறை இருக்குல்லங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை டைரக்டா கேட்டிருந்துச்சு. இதுக்கு நடுவில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகம் இருக்குல்லங்க, அது தரப்புல இருந்து ஒரு அறிக்கை இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த 18ஆம் தேதி லீவ் விடப்பட்டதா சொல்லக்கூடிய இந்த 987 தனியார் பள்ளிகள் இருக்குல்ல, அந்த பள்ளிகள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க போறது இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஈகோவை எந்த அளவுக்கு நோண்டி பார்க்குற மாதிரி இருக்குல்ல இது. இதுக்கான ஒரு பிராய்ச்சித்தமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அன்னைக்கு ஒரு நாள் தானங்க லீவ் விட்டுருக்காங்க, வேணா சனிக்கிழமை இந்த வாரத்தில் சனிக்கிழமை லீவ் விடுவோல, அது மாதிரி ஒரு சனிக்கிழமை நாங்கள் லீவ் விடாம அந்த 18ஆம் தேதி லீவ் விட்டதை நாங்கள் இங்கே காம்பன்சேட் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு சனிக்கிழமை நாங்கள் பள்ளியை திறந்து வச்சு மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கிறது யாரு? மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகமே டைரக்டாக சொல்லியிருக்கு. இதை சார்ந்த அடுத்த கட்ட அறிவிப்பு தமிழக அரசுல இருந்து என்ன வரப்போகுதுன்றதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஒரு புதிய கலெக்டர் வந்திருக்காருன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவரை பத்தின பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனோட நம்ம முந்தைய வீடியோக்களை பண்ணியிருந்தோம். வேற யாரும் இல்ல, ஷவன்குமார் ஜடாவத் அவர்கள். இவர் என்ன பண்ணிருக்காப்ல, கலெக்டரா பொறுப்பு ஏத்துக்கிட்ட உடனே இந்த ஸ்ரீமதி விழுந்த இடமா சொல்லப்படுது பாத்தீங்களா, அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள அந்த ஸ்பாட்டுக்கே டைரக்டா போயிருக்காருங்க. போயிட்டு அந்த ஸ்பாட்டை ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்காப்ல. அங்க இருக்கவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டு அறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் திரும்பி இருக்காரு. அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் சந்திக்கிறப்ப அவர் சொன்ன விஷயம், விசாரணையை நடத்தி நாங்க கடுமையான நடவடிக்கை எடுத்தே தீருவோங்க, இதுல யாராவது குற்றவாளின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனசுல கொடுக்குற மாதிரி தான் ஷவன்குமார் ஜடாவத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே, இது கூடவே லாஸ்ட் அவர் சொன்ன விஷயத்தை இப்போ உங்ககிட்ட தனியா பதிவு பண்ண விரும்புறேன். வதந்திகளை யாரும் பரப்பாதீங்கன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா நீங்களே சமீப காலமா ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்த்துட்டு இருப்பீங்க. அது எல்லாமே ஸ்ரீமதி மரணத்தோட தொடர்பு கொண்ட ஃபுட்டேஜஸ் கிடையாது, நம்பாதீங்க. நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணி வெரிஃபை பண்ணி ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிலே ஆகிறதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களேங்க, அதாவது ஒரு பையன் வந்து தூரத்தில் நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த பையனை தான் அந்த பள்ளி தாளாளரோட பையன்ற மாதிரி பல பேர் சித்தரிச்சு நிறைய வீடியோவை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழில் வைக்கிறது என்ன, கேப்ஷனில் கொடுக்கறதுனா பயங்கரமாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி பார்த்தா தான் தெரியுது, இந்த லேப்டாப்பை திருடுறதுக்கு ஒரு பைபிள் உள்ள போயிருக்கு. பழைய வீடியோ, அது வேற விஷயத்தில் சிக்கின வீடியோ. அந்த வீடியோ இப்போ கம்பேர் பண்ணி ஏதோ கிளப்பி விட்டாங்க. புரியுது, நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, அந்த பொண்ணோட மரணத்துக்கு நீதி கிடைச்சா போதுன்றது புரியுது. ஆனால் இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு இது போல ஃபேக்கான செய்திகளையும் ஃபேக்கான வீடியோஸை நீங்கள் பரப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கும் வேணும்னே வதந்தி பரப்புறவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். சொல்ல வருது புரியும் நம்புறேன். இந்த ஒரு விஷயத்தை தான் மக்கள் மனசுல ஆழமா பதிய வைக்கிற மாதிரி ஷவன்குமார் ஜடாவத் அவர்கள் சொல்லியிருக்காங்க, வதந்தியை யாரும் பரப்ப வேணாம்னு சொல்லிட்டு. நாம சமீபத்துல தமிழக அரசுகிட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தோம், நம்ம வீடியோ முடிகிற நேரத்துல சிந்திக்க வேண்டிய செக்மெண்ட்ல. அதே கோரிக்கையை நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இப்ப முன் வச்சிருக்காரு. இங்க ஒரு நடிகர்னு அடையாளப்படுத்துறதை விட மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் கமல்ஹாசன் அப்படி சொன்னதா கரெக்டா இருக்கும். சமுதாயம் சார்ந்த விஷயம் இல்லையா, அதனால சொல்றேன். கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான ஜூன் 20ஆம் தேதி இந்த ஒரே நாளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 11 மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. 28 பேர் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. ஸோ தமிழக அரசு தற்கொலை தடுப்பு படை அப்படின்ற ஒரு சிறப்பு படையை அமைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நாமளும் இதே கோரிக்கை தான் முன் வச்சோம், இவரும் அதே கோரிக்கை தான் இப்போ முன் வச்சிருக்காரு. யார் எப்போ முன்வைக்கிறான்னு விஷயம் இல்லை, முன்வைக்கிறோம்ல, அரசு கிட்ட ஒரு ஆலோசனை கொடுக்குறோம்ல, வரவேற்கப்படுது. அரசு எந்திரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசோட தலைமைக்கு ஆலோசனை தெரிவிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை.
தமிழக மக்கள் யாராக இருந்தாலும் அரசுக்கு உரிய ஆலோசனைகள் தெரிவிக்கலாம். அதில் சரியான ஆலோசனை எதனா இருந்தால் அரசு எடுத்துக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்க்கலாம். உளவியல் ஆலோசனைகளை தந்தே தீர்வான்னு சொல்கிறாருங்க. நீங்கள் ஏதோ தற்கொலை தடுப்பு படையினா ஏதோ இதுக்கு தனியாக ஃபோர்ஸ் வந்துட போகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம சொன்ன மாதிரி முதலிய கவுன்சிலிங்க உளவியல் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும்ட்டு அதுதான் சொல்கிறாப்லைங்க. மக்களே, இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்த்தலாம். இல்லை, மொதல் விஷயம், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ஒன்று ஒன்றா இப்போ வெளியாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கல ஸ்ரீமதி சார்ந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட உண்மைத்தன்மையை போலீஸார் தெளிவுபடுத்தியே ஆகணும். ஏன்னா ஒரு விஷயத்த நடக்குது, நாம் எதுக்கு இதை பற்றி பேசணும், இல்லை நாம் எதுக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அலட்சியமாக விட்டுட்டா மக்கள் மனசில் பல்வேறு கட்ட குழப்பங்கள் எழ ஆரம்பிச்சிடும். ஆரம்ப கட்டத்தில் குழப்பம் இருக்கும்போது இதை களைஞ்சா மட்டும்தான் பிரச்சனை பெருசாக மாறாமல் இருக்கும். என்ன சொல்ல வரும் புரியும் நம்புறேன். ஸோ அதுக்காக தான் போலீஸ் பார்வைக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போவே தெளிவுபடுத்தினா நல்லா இருக்குங்க. ஏன்னா யாரோ லீக் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் இதை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் யார் லீக் பண்ணுறா, இதை ட்ரேஸ் பண்ண முடியாதா? ஓகே, ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், போராட்டத்துக்கு ஆள் சேர்ப்போர்லாம் இப்போ கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நண்பர்களே உஷாராக இருங்க. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், உளவுத்துறையை இனிமேல் யாரும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா வாங்கின அடி அப்படி அவ்வளோ பேர் கூண்டோடு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா சும்மாவா? இதுக்கப்புறம் உளவுத்துறை எந்த ஒரு தகவலை சொன்னாலும், சந்தேகத்தின் பேரில் சொன்னாலும் தமிழக காவல்துறையினர் அலட்சியப்படுத்த போகிறதே இல்லை. அதை வேறு கொண்டு எடுத்து அது சம்மந்தமான ஆக்ஷன்ஸை ஃபர்தராக கொண்டு போக தான் போகிறாங்க. இதுக்கப்புறமும் அலட்சியம்னு நடந்துச்சுன்னா பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.